வீட்டை வந்தோடனே வீட்டை பார்த்துட்டு வீடு தந்தா தான் திருமணம் செய்வோம்ன்ற கலப்புக்கு பிறகு சொல்லியிருக்கேன். என்ன விஜயன் ரோடனுண்டு ஒரு பிறப்பு காணியா விஜயக்காரனுக்கு என் பொம்பளையே கொடுப்பான். இடம்பெயர்ந்து போனாங்களா அப்படியே போய்க்க எல்லாம் களை போட்டு. அப்போ வீர தகப்பனும் வீரத்தாயும் தானே இந்த 4 பிள்ளையை பேச்சு வளர்க்குது. நான் சொன்ன அவளாம் போய் என்னோட படிக்கல எவ்வளோ பொய்யா நீங்கள் தானே அது. ஆஹா அருமை 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 அருமை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற உரும்பிராய் கிழக்கு என்ற இடத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. இதில் இருந்து 550 மீட்டர் பயணம் செய்தால் உரும்பிராய் சந்திக்கு போகலாம். இதில் இருந்து 7.7 கிலோமீட்டர் பயணம் செய்தால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். அது மாதிரி இந்த பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் பலாலிக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். அந்த இடம் எதுன்றதை அறிமுகப்படுத்துகிறேன். இதில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் வந்து கொண்டிருக்குது. என்ன கட்டடம்னு தெரியலை, ஷொப்புன்றது விளங்குது. அதுக்கு முன்னுக்கு என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியலை. எதிர்காலத்தில் இது என்ன ஷொப்பாக வரப்போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மாதிரி அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு வடிவான வீடு. உண்மையிலே வீடு பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. கிட்டவா பாருங்க இவ்வளவு நல்லா இருக்குண்டு. அருமை. யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி எவ்வளவு வாகன நெரிசலோடு இருக்குன்னு பாருங்க. இந்த வீதியினுடைய வலப்பக்கம்தான் உரும்பிராய் கிழக்குக்குள்ளே வருதுன்னு சொன்னான் தானே. போகும்போது வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் இருக்கிறது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை உப அலுவலகம் உரும்பிராய். இந்த ஊரில் காணி விலையும் நெருப்பு விலையாக தான் இருக்குது. ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு போட்டேன் நான். அந்த காணி விற்பனை ஆகிச்சதோ தெரியாது, விற்பனை ஆகலை இன்னும். ஏன்னா அந்த அளவுக்கு விலை. அவர்களும் அதை குறைக்கிற மாதிரி இல்லை, வாங்குறவர்களும் ஐயோ இந்த விலைக்கு வாங்கலாதுன்னு யோசிக்கிறார்கள். ஒரு நகரம் என்றே சொல்லலாம். நல்ல வடிவான இடம். இப்போ வெளியில் பிரதான வீதியில் உங்களுக்கு காட்டும்போது சாதாரணமாக தெரியலாம். உள்ளுக்கு போனால் இந்த ஊரினுடைய செழிப்பும் வளமும் உங்களுக்கு தெரிய வரும். நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். அதுக்கு முதல் இந்த வீதியால் பயணம் செய்து நாங்கள் உரும்பிராய் கிழக்கு எந்த இடத்தோட முடியுதோ அவிடம் வரைக்கும் போவோம். வியாபார நிலையங்கள், தொழிற்சாலைகள் அப்படி இப்படி வந்து நிறைய இருக்குதுங்க. நவுலன் கடையடி என்று இருக்குது. உரும்பிராய் தான் இவ்விடம். இதோட உரும்பிராய் கிழக்கு முடியுதுண்டு கூகுள் வரைபடத்தில் காட்டுது. நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்டா, திரும்பி பிரதான வீதி ஊடாக பயணம் செய்ய போகிறோம். வாகன நெரிசலை பாருங்க, இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. திடீரென்று நெரிசல் ஆகும். இதில் வலப்பக்கம் இருக்கிறது உரும்பிராய் கிழக்குக்குள்ளே வராது, இருந்தாலும் காட்டுறேன். உரும்பிராய் இந்து கல்லூரி. எங்கே வாழ்க்கை முடிகிறதோ. நல்ல ஒரு இடம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. எதிர்காலத்தில் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்க போகிறீங்களா, விடுதி அமைக்க போகிறீங்களா, என்னென்ன முயற்சி செய்ய போகிறீங்களோ அதுக்கு இடம் தேடுறீங்களா, நீங்கள் இந்த உரும்பிராயே அதனுடைய ஒரு அங்கமாக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம். இந்த வீதியால் திரும்ப போகிறோம் இடப்பக்கம். உங்களுக்கு பயணம் செய்து ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே கடை தொகுதிகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஐயா இருக்கிறார். ஐயாவோட கதைப்புமா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்கள். உங்களோட பெயர்? நானும் செய்கிறோம். நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் யாழ்ப்பாணம் கச்சேரி இங்கே வந்து மாரி வந்தோம். இங்கே வந்து எவ்வளோ காலம்? நான் வந்து 40 வருஷம். நீங்கள் முதல் என்ன வேலை செய்த? நீங்கள் வெல்டிங் பழகி. நான் ஸ்டார் கராச்சி வெறுங்கத்திற்கு முன்னால் பழகி. பிறகு நீங்கள் தொழில் செய்ய? நான் இல்லை, சம்பளத்துக்கு குழம்புல முழுக்க குழம்பு தான். நான் குழம்புல வேலை பிறகு தான் நான் இதில் கராச்சிப்படும். இடத்துல கிண்டிக்குளி.
அதாவது உரும்பிராய் இருந்து கல்லூரி அடியில். முதலஞ்சிடும் அதுல நீங்க எத்தனையாம் ஆண்டு கடை போட்ட நீங்கள்? 85ல நான் கடை திறந்துருக்கேன். அதே பேருந்து விட்டு நீங்க 5 இடம் பேருந்து போனாங்களா, அப்படியே போய்க்க எல்லாம் கடை போட்டுது. அந்த களவு போகாம தொடர்ந்து இருந்திருந்தா நான் தான் தம்பி இந்த ஏரியாவில் இந்த பெலாட் ரோட்டில் நல்லா முதல் ஒர்க் ஷாப். அப்போ நான் மெடிக்கல் தேட்டர் ஸ்டாருக்கு முன்னாலாம் வேலை பழகினா நான் அப்புறம் குழம்புல போய் சுருக்கு கேட்டுகள் ரோலிங் கேட்டு எல்லாம் பழகி நல்ல மாதிரி இப்போ எல்லாரும் வந்து கேட்டால் டக்குன்னு போவேன். என்ன வந்து இப்படி இருக்கு நான் வேணா வாங்கண்டா கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வேலையில தனித்துவமான ஒரு ஆளா இருக்கிறீங்க. நான் உழைக்கணும், பிள்ளைண்டும் இல்லை, நான் உழைச்சி சாப்பிடணும். சரி ஐயா, நன்றி. அந்த ஐயா அந்த கடையடியில வந்து இருந்தவர், அந்த ஐயா சொன்ன தகவல் உண்மையிலேயே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஏனெண்டா அவர் தொடர்ச்சியாக வேலை செய்கிற மாதிரி இருந்திருந்தால், அவருடைய கடையில் பொருட்கள் காணாமல் போகாமல் இருந்தால் இப்போ அவர் வேறு ஒரு நிலையில் இருந்திருப்பார். இல்லாமல் அவன் செயல். இதில் வேலை பக்கம் வெறும் காணிகள் இருக்குது. இந்த பகுதியில் வெறுங்காணிகள் இருக்குன்னு போட்டு கொஞ்சம் தாண்டி வந்தால் அதிகமான வீடுகளை பார்க்க முடியுது. இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே அதிகமான வீடுகள். அடுத்தது வெள்ளை பக்கம் பாருங்கோ, ஒரு பழமையான வீடு. இங்கே அதிக பழமையான வீடுகளை பார்க்க முடியுது. அதாவது நாச்சார் வீடு மாதிரியான அமைப்புகளை, புதிய புதிய கட்டடங்களும் வந்து கொண்டிருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, நாச்சார் வீடு, நாச்சார் வீடு, நாச்சார் வீடும் ஒரு பழைய வீடு. அப்படியான வீடுகள் இங்கே அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர் ஏற்கனவே பல தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே நல்ல செல்வ செழிப்போடு இருந்திருக்கிற இடம். பாருங்க, தொடர்ச்சியாக பயணம் செய்து வந்த வரைக்கும் நாங்கள் இப்படி 10-15 வீட்டை கண்டுட்டோம். இதுக்குள்ளே குறைஞ்சது 8க்கு மேலே வரும். நிறைய பழைய வீடுகளை பார்க்க முடியுது. உள்ளுக்கே ஒரு நகரம் மாதிரி தானப்பா இருக்குது. செல்லப்பா சனசமூக நிலையம். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. உள்ளூரே நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிற ஊர் தான் பாருங்க. எந்த பக்கம் காட்டுறேன்னு தெரியாமல் இருக்குது. ஏனெண்டா 2 பக்கமுமே நல்ல வடிவாக இருக்குது. இதால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் அதுக்கு பிறகு குறுக்கு வீதிகளை சுற்றுவோம். ஐயா, இந்த இடமா கதைக்கலாமா? இது உரும்புராய் கிழக்கு தானே? இங்கே ஒரு பிறப்பு காணி என்ன விலை போகுது? 25 லட்சம். வீதியோரமா இல்லை உள்ளுக்கு 25 லட்சம் போகுதா? இங்கே ஒரு பிறப்பு காணியா? என்னது காரணம் அந்த விலையேற்றத்துக்கு? இப்போ வெளிநாட்டில் போய் உழைச்சி சரியா விலையில் கூடி கொண்டு போகுது என்ன? நாங்கள் இனி காணிய வேண்டியில்லை. சரி ஐயா, நன்றி. 2 பக்கமுமே வீடுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தோட்டங்களும் அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் வாழை தோட்டங்களை அதிகமாக பார்க்க முடியுது. இதுக்குள்ள இருக்க போய் வாழை தோட்டங்களை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அருமை அருமை. வாழை தோட்டங்களை காட்டுறதுக்கு இது வரைக்கும் வந்து திரும்ப இந்த சந்திக்கு போகிறேன். அதனால் இடப்பக்கம் போவோம். அருமையான இடம். இந்த வேலை பக்கம் பாருங்கோ, வாழை தோட்டம். வாழை தோட்டம் தான். இடப்பக்கம் பாருங்க, கிழுவை வேலி, அதுக்குள்ளுக்கு வாழை தோட்டம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சிறப்போடு இருக்குது. நாங்கள் குடமியன் என்ற ஊர் பதிவு செய்த நாங்கள் அந்த ஊரை பார்த்தா முழுமையாக தென்னை மரங்களாக இருந்தது. இந்த ஊரை பார்த்தா நிறைய இடங்களில் வாழை தோட்டங்கள் தான். இந்த இடப்பக்கம் எல்லாம் வாழை தோட்டம் தான் பாருங்க.
சில பயிர்கள் செய்கிற இடமும் இருக்குது. ஆனால் கூடுதலாக வாழை தோட்டம் தானே. இதால் இப்போ நாங்கள் வேலை பக்கம் போவோம். இதில் இருக்கிறது சிவ பூதநாதேஸ்வரர் கோவில். ஒரு பெரிய கோவில் இருக்குது. அது உரும்புராய்க்குள்ளே தான் இருக்குது என்று நான் 100% நம்புகிறேன். இதுக்கும் கேட்டு பார்ப்போம். கோவிலினுடைய இடப்பக்கம் வாழை தோட்டம். இந்த பக்கம் கோயில். பாருங்கோ கோவிலை. இதை சுற்றி வருவோமா கோவிலை? கோபுர வேலை நடந்து கொண்டிருக்குது. இதில் இருக்கிறது தேர்முட்டி. பாருங்க, கோபுரம் கட்டி இந்த பகுதியோடு நிற்குது. வேலை இருக்குன்னு. இடப்பக்கம் வாழை தோட்டம். இது கோவிலினுடைய தெற்கு வாசல். ஆஹா, அருமையான ஒரு இடம். இரவு வேளையில் திருவிழா காலங்களில் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி, இப்படி கோவிலை தாண்டி பயணம் செய்வோம். ஆஹாஹா, அருமை 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 அருமை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கு, அப்படி தான் எனக்கு இருக்குது. எங்கள் ஊர்லேயும் வாழை தோட்டம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஊர்களுக்கு போயிருக்க வாழை தோட்டம் இருந்தால் என்ற ஒரு ஆசை வரும் இல்லை. ஓ, அப்படி பாருங்க, 2 பக்கமும் தொடர்ச்சியாக வாழை தோட்டம் தான். இதில் இடப்பக்கம் பாருங்க, ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இதில் வேலை பக்கம் போனால் ராசபாதைக்கு போகலாம், அதாவது கரந்தன் சந்திக்கு போகலாம். நாங்கள் இப்போ இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்து கோப்பாயில் நிறைய இடங்களில் வாழை தோட்டம் இருக்குது. அதாவது கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள இடப்பக்கம் போனால் கரந்தன் சந்திக்கு போகலாம். நாங்கள் இனி நேராக போய் உரும்புராய்க்குள்ள நுழைவோம். சரியா, இதுக்குள்ளே சுற்றி பார்ப்போம். நல்ல பெரிய பெரிய வீடுகள், நல்ல செழிப்பாக இருக்கிற ஊர். இதில் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலை நாங்கள் காணவில்லையே, இப்போதான் காண்றோம். சிவன் கோவில். சரியா, சுற்றி கொண்டு வருவோம். நல்ல வேலைப்பாடோடு இருக்கு இந்த கோவில். அருமை. நல்ல வடிவான ஒரு சிவன் கோவில். சரியா, நாங்கள் இனி இந்த வீதியால போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களோட பெயர்? எனக்கு சின்ன குணரத்னம். சரி சரி, இந்த ஊரை பற்றி பதிவு செய்யலாம் தானே? இந்த ஊருக்கு என்ன பேர்? இந்த ரோட்டுக்கு இங்கால உரும்புராகி சேர்மதி. இந்த வீதியில வலப்பக்கம் உரும்புராய். இந்த இவரெல்லாம் இங்கால உரும்புராகி தான். சரி, இங்கால ஊரோட
அதுக்கங்கால ஊரல் ஊரல். இப்போ சில இடங்களில் கரந்தன் கரந்தன் அந்த தள்ளியில் கரந்தன் கரந்தன் ரோட்டு உள்ளுக்கு கரந்தன் சொல்கிறது கரந்தன் ரோட்டு கரந்தனோட கிராமம் என்று இருக்கு அந்த இந்த சாசா கடைக்கு அங்கால நீங்கள் பிறந்த ஊர் விரும்புகிறதான் விரும்புகிறாய் எங்க சேச்செடி விரும்புகிறாய் வடக்கா கிழக்கா தெற்காமே கிழக்கு இப்போ கிழக்கு என்ன மாதிரி ஐயா இந்த ரோட்டில் இருந்து கோப்பா ரோட்டு இருக்கு அதுக்கு இங்கால விரும்புகிற கிழக்கு திலீவன் ஒழுங்கையில் இருந்து மருதநாள் ரோட்டுக்கு அங்கால விரும்புகிற வடக்கு அங்கே சந்திக்கு அங்கால தெற்கு மேற்கண்டு இந்த பிரிச்சிருக்காங்க இந்த சந்தியை 4 பிரிச்சிருக்காங்க கொழுவரன் இதில் என்ன இது வந்து வெடிக்கும் கிடைக்கிட பிள்ளையா கதைச்சா பொய் கதைச்சா வெடிச்சிடும் நல்லா விரட்டு ஏதாவது பொய்யா சொன்னா வெடிச்சிடும் நல்ல கதை இப்போ நான் சொன்னாலாம் போய் என்னட்டு படிக்கல எவ்வளோ பொய்யா நீங்கள் சொன்னது உண்மை நீங்கள் சொன்ன பொய்யா படிக்கல அதான் படிக்கல உண்மை சொல்லியிருக்கீங்க அதான் படிக்கல உரும்புராயில் என்னென்ன பயிர்கள் கூட செய்வீனும் பெரும்பாலும் புயலை கண்டு தான் செய்யினேன் எங்கள் புயலை கண்டு வாழை எல்லாரும் தோட்டத்துக்கும் வாழைக்கு பஞ்சம் இல்லை நெஞ்சால வாழை எல்லாரும் தோட்டத்தும் இருக்கும் மரவள்ளி இந்த வைக்கிறேன் மற்ற வெங்காயம் மிளகண்டு அந்த போது போகும் வெங்காயம் நட்டால் அது எங்கள் அகலூர் பிள்ளைங்க வெங்காயம் எல்லாரும் வெங்காயம் கத்தரி நட்டால் எல்லாரும் கத்தரி அதுதான் உண்மைதான் மரவள்ளி வச்சால் எல்லாரும் அப்போ அங்கே குழம்புது சந்தேகம் ஒரு எல்லாரும் வெங்காயம் வைக்க வெங்காயத்துக்கான தட்டுப்பாடு இல்லாம போயிருக்க விலை டக்குன்னு குளிர்ச்சி அடையும் அந்த நேரம் யாராவது ஒரு ஆள் திக்கா கரெக்ட் போட்டிருந்தாருண்டா அவர் தான் அந்த காலம் செல்வம் நல்ல 1000 ரூபாய் 1200 போனது அதுதான் அதான் அந்த காலம் பார்த்து பயிர் செய்யணுன்ற மாதிரி சந்தையை பார்த்து சந்தை நிலவரங்களையும் அறிஞ்சு கொள்ளும் முந்தியெல்லாம் குரக்கண்டின பயறு அதிலெல்லாம் செய்கிறாங்க இப்போ அதிலெல்லாம் கையை விட்டுறாரு முந்தி ராசவள்ளி கொடி கொண்டு வைப்போம் இப்பவும் சில இடங்களில் வச்சுருக்கீங்க அதான் முந்தி போக மாதிரி செய்கிறது அப்போ இப்போ இங்கே முந்தியெல்லாம் எரிப்படைக்கிறதும் இல்லை மருந்தடிக்கிறதும் இல்லை தொட்டில் மாடு கட்டி தான் கொத்தி செய்கிறது ஆனால் விளைச்சல் நல்ல மாதிரி நல்ல ஒரு மருந்துகளும் முன்னு அடிக்கிறது நல்லா வரும் அதான் சரி இப்படியே பயணம் செய்து அடுத்ததாக வார இடது பக்க குறுக்கு வீதிக்குள்ளே போவோம் இதில் ஒரு வீதி போகுது இடப்பக்கம் அதில் போவோம் வட்டி விட சரி இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம் வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே தொடர்ச்சியாக குடியிருப்புகள் இருக்கிறது அவதானிக்க முடியுது. தோட்டங்கள் தான் கூட உரும்புராயில். இப்போ இந்த வீதியால் இடப்பக்கம் போவோமா, இடப்பக்கம் போவோமா? உள்ளூர் வீதிகளூடாக வேகமாக பயணம் செய்வோம். திக்கு திக்காக பார்த்து கொண்டு வாங்குவோம். இந்த வீதியால் வந்து நாங்கள் ஆனால் இதுக்குள்ளாக வேறு எல்லாம் போவோம். புதிய புதிய நிறைய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு.
மேலே பக்கம் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு நல்ல வடிவான வீடு. சொல்லுவாங்க இதுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. பார்த்தீங்களா, உரும்பிராயில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். ஓ, நல்ல வடிவாக இருக்கு உண்மையா. உள்ளுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய பிரதான நுழைவாயில் ஊடாக போய் பார்ப்போம். இதில் இருக்கிறது தென்மைக்கல், அப்படிதான் எழுதிருக்கு தென்மைக்கல். இதில் வேறுங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பக்கம். உரும்பிராய் ரோமன் கத்தோலிக்க தமிழ் பாடசாலை. இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. அதில் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வருவோம். தெரியும் இப்படிய வேலை பக்கம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. அப்படி இந்த தேவாலயத்தை பாருங்கள் நல்ல வடிவாக இருக்கு உண்மையாக. நல்ல வடிவாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ திரும்பி போவோம். இதால் இந்த பக்கம் போவோமா இதால் நேர போவோமா. இதால் வெள்ளை பக்கம் போனால் பிரதான வீதியில் வரலாம், நேர போவோம். நிறைய குறுக்கொழுங்கைகள் போகுது. இங்கே வாழை தோட்டமும் வேறு வேறு பயிர் செய்கிற தோட்டங்களும் அதிகமாக இருக்குது. குடியிருப்புகளும் நல்ல நெருக்கமாக இருக்குது. அதனால் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். நான் உரும்பிராய் என்ற ஒரு ஊர் பதிவு செய்தேன்னா அந்த நேரம் இவ்வளவு ஆழமாக அந்த நேரம் இவ்வளவு ஆழமாக நான் பதிவு செய்யலை. சரி, நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இடப்பக்கம் போவோம். சரியா, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு இன்னும் நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது மக்களே. ஆனால் எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக முடியாது. விவசாயம் செய்கிறார்கள். சரி, அநேகமாக கூலி தொழிலாளிகள் மேசன்மார் அப்படின்னு இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரரும் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. அப்போ வெளிநாட்டுக்காரன் அப்போ நிம்மதியாக சாப்பிடுவான் கொள்ளுவான். இல்லை, கஷ்டப்பட்டவங்களுக்கு மழை பெஞ்சால் வேலை அப்படி இருக்கும். நீங்கள் சொல்கிறது சரி.
வெளிநாட்டுக்காரன் நிம்மதியா சாப்பிடுவான்ன்றது பிழை. அங்க இருக்கிறவர்கள் உங்களை தான் உழைக்கணும். நீங்கள் உழைக்கிறீங்கள், உடலை வருத்துறீங்க, சாப்பிட்றீங்க, சரி. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உழைக்கிறார்கள், உடலை வருத்துறார்கள், அவர்கள் சாப்பிட்றார்கள், சரி. வெளிநாட்டில் இருக்கிறவே இல்லைன்னா இங்கே இல்லாக்கள் சொல்கிறேன். பாருங்க, இங்க இருக்கிறவர்களுக்கு அப்போ அப்படி காசு வரும். மோனோ புள்ளியோ மருமக்களோ ஆரணுண்டா அதை அனுப்பினா காசு. அப்படி இங்க ஒரு தரம் வேண்டி சாப்பிட்ற இல்லை தானே. என்ன புள்ளல் வெளிநாட்டு புள்ளியா அந்த புள்ள எனக்கு அதை வந்து சாப்பிட தான் ஒரு ஃப்ரைம் இல்லாமல் அதை சொல்றீங்களா? இங்க வெளிநாட்டுல உறவுகள் இருந்தா அவர்கள் ஒரு வாழ்க்கை தரத்துல கொஞ்சம் மேல இருக்கிறார்கள் சொல்றீங்க, அப்படித்தான்? இல்லைண்டா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களை வந்து நாங்கள் எடுத்தவரும் தப்பாக நினைக்கக்கூடாது. போன மரத்தில் காயமா போல காசும் ஆயில தங்களை பருத்தி காய்ச்சில் வலிச்சு போய் செய்கிறாங்க. நேரத்தில் வாக்கறிய முந்த நாள் நேற்றைக்கு இந்த போர்டர் கடைக்கு 2 இளந்தாரி அடிச்சு விட்டு போகிறாங்க ஆமி. அப்படி எத்தனையோ உயிரை பறவை கொடுத்துருக்கு. என்னத்துக்கு இந்த வயிற்றுக்காக உழைக்க போய் என்ன செய்கிற மனிதன் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகணும். வெளிநாட்டு உறவுகள் இருக்கணுமல்ல, அவர்கள வாழ்க்கை முறையையும் அவர்கள பணத்தை வச்சு இங்கே இருக்கிறவர்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துருக்குறீங்களா? எப்பயாவது அவங்க எப்போ ஒரு லெவலில் இருப்போம்னா நாங்கள் தாண்டி மிதக்க போகணும். ஒரு நாளைக்கு நேரத்தில் சாப்பிட வேண்டி வரும், ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நல்லா 2 நாளைக்கு மழை பெஞ்சா வேலை இல்லாடி இருக்க தானே வேணும். அவைக்கு அதை பற்றி யோசனை இல்லை. யாருக்கு யோசனை இல்லை? இங்கே வெளிநாட்டவர்கள் காசு அனுப்புறவைக்கு யோசனை இல்லை. மழை பெஞ்சாலும் எழுது முன்னாடி எழுதி நாங்கள் மழை பெஞ்சா வீழவுதோ வெள்ளம் வருதோ அதுன்னு யோசிக்கணும். வேறு இப்போ வெளிநாட்டில் இருந்து இங்கே உறவுகளுக்கு காசு அனுப்புகிறார்கள் தானே. இப்போ நீங்கள் ஒரு அப்பாண்டா உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு காசு அனுப்புறது தேவை, கட்டாயம், கடமை, சரியா? அதை தாண்டி ஒரு 18 வயதோ 19 வயதோ 20 வயதில் இருக்கிறவர்களுக்கு அவர்களோட ஆடம்பரத்துக்காக, தொழில் முயற்சிகளுக்காக நான் சொல்லல, ஆடம்பரத்துக்காக பணம் அனுப்புறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல புள்ளி ஒன்று சரியாக மாமா ஒரு 50,000 காசு அனுப்பி இதை வச்சு ஒரு சின்ன கடையண்டாரம் போட்டு நான் நல்லா இருக்கிறவனும் என் குடும்பத்தையும் பார்க்கணும். ஒரு சிலர் மாதம் அனுப்பி எழுதியுமே ஒரு சைக்கிளையும் எடுத்து ஓடி போய்ட்டு அதை வீணாக்கி அழைக்கிறாங்க. தவிர சிந்திச்சு தான் முன்னேற போகணுன்றது எண்ணம். ஒரு சரியான நடுத்தரமான குடும்பத்தில் ஒரு தொழில் முயற்சியை தொடங்குறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்தா அவங்க எங்கேயோ போடுவாங்க. பெரிய பணம் தான், பெரிய பணம். இந்த இலவச திருமணங்கள் செய்கிற நேரத்தில் மணமகளை கரம் பிடிக்கிறதுக்கு மணமகனால் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ செலவழிக்க முடியலை. இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்தி தான் திருமணம் செய்கிறாருண்டா அவரால் எப்படி ஒரு பெண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கொள்ள முடியுமென்ற ஒரு கேள்வியை கேட்கணும். நீங்கள் இந்த இலவச திருமணம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இலவச திருமணத்தை பற்றி நான் செய்து வச்சவனை பற்றி பெருமையாக நினைக்கிறேன். 2வது என்னென்று கேட்டால், ஒரு பெண் வீட்டார்கிட்ட சீதனம் வேண்டி தாலி கட்டுறவனை நான் கோடை என்று தான் சொல்லுவேன். படிவாக்கிழங்க ஒரு வீட்டில் 4 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு தாய்தாப்பனுக்கு. இன்னும் ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்போ இப்போ இந்த தகப்பனுடைய 4 பேரையும் உழைக்கக்கூடியார்கள். இந்த ஒரு தகப்பன் 3 பொம்பளை 4 பொம்பளை பிள்ளைக்கும் தோட்டக்கறியோ குருவிலையோ பிறந்த உடனே தோடு போட போகணும். அப்போ அதே மாதிரி 4 பிள்ளைக்கும் போட போகணும். தனி எடுத்து சாப்பாடும் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு உடுப்படுத்து கொடுத்து வளர்க்குது. பிறகு இன்னும் கொஞ்சம் பிள்ளை பிள்ளை வளருதானே தோடு மாற்றி அப்போ எனக்கு சங்கிலியால் போடுறேன் அந்த ஏதோ பிச்சு எடுத்து செய்யுது. சரி, அது பெரிய தொகைகள். சரி, சாமதிய வீடு, எனக்கு கல்யாணம் பெரியகள் இதுதான் இன்றைக்கி. ஆனால் உண்மையில் ஒரு சுலமான ஆம்பளையாக இருந்தால் இந்த 4 பிள்ளை வீட்டுக்காரன் 25 பவுன் நகை 25 பவுன் காய் இந்த என்ன காயண்டா தான் தெரியும். அப்போ கோழையை உங்களை பிள்ளைல அப்போ வீரத்தகப்பனும் வீரத்தாயும் தான் இந்த 4 பிள்ளையை பற்றி வளர்க்குது. இப்போ அது ஒரு எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதே அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவனுக்கு தண்ணிலே நம்பிக்கை இல்லை. நான் ஓயில இந்த பழகினவன் பிள்ளைக்கு எனக்கு பையன் நீங்கள் இப்போ நீங்கள் கதையை இந்த பிள்ளை படித்து உத்தியோகமாகினான். அப்போ அந்த பிள்ளை படிக்கல, ஏதாவது படிப்பிக்கல, அந்த பிள்ளை உத்தியோகமாகலை. உத்தியோகமாகி ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவளே சீதனம் பண்ணி அவனுக்கு சரியான ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ முத்தியோமே நானும் முத்தியம் ரைட் ஒன்றும் வேண்டாம், சரி நான் அரை போன கப்பல் நான் கட்டுறேன், நீ ரெடியோ அதுதான் கேட்கும். இவ்வளோ சந்தா செய்கிறேன் என்ன பிசினஸ் பேசுவீங்க? அதுதான் ஒரு பொருளுக்கு விலை பேசுகிற மாதிரி. ஏன்னா ஒரு கடையில் போய் நின்று 500 600 எப்படி நல்ல பொருள் எடுக்கலாம்? ஏன்னா ஒரு நல்ல பெண்ணை சீதனத்தால் இழந்த பேந்து கேட்கினேன். எந்த பிள்ளைக்கு மோட்டர் சைக்கிள் இல்லாட்டி கார் அப்படிங்க கேட்கணும். எத்தனை குழந்தை காணி வீடு வளர்ப்பு வேணும், காணியும் வேணும் வீடு வளர்ப்பு. அப்புறம் அந்த 4 பிள்ளைய பெற்றவன் 4 பிள்ளைக்கும் காணி பண்ணி இருக்கான், 4 பிள்ளைக்கும் வீடு கட்டி தான் கரக இருக்கிறான். இது ஒன்றும் காணாமல் உழைச்சி தின்றது தான் மிச்சம் வேண்டாம். நீங்கள் உழைச்சி வேண்டதை கண்ட நீங்கள் பிச்சை எடுத்து தான் கல்யாணம் வேறு பிச்சைக்காரனுக்கு என் பொம்பளையே கொடுப்பான். அது சரியான கருத்து தான். ஆனால் இந்த சீதனம் சில இடங்களில் வேண்டதை நான் நேற்றும் இந்த காணொலி ஒன்றில் கதைச்சு நாங்கள் ஒரு ஐயாவோட இந்த கதை கேட்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை
4 பெம்பிளையண்டா அந்த அந்த படியன் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் திருமணம் செய்து சரியான ஒரு இக்கட்டான நிலையில் திருமணத்துக்கு போகிறான். அப்படி போயக்க அவன் சீதனம் வேண்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். என்ன இப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பாருங்க, நான் இந்த வாழ்க்கையை பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையை அவர்கள் பார்க்க வெளிக்கிட்டா இந்த சீதனம் வேண்ட வேண்டிய தேவை இருக்காது. இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் 2 படியில் 2 பொம்பளை பிள்ளைகள்ண்டா நான் எனக்கு வர மனைவிக்கு வீடு கட்டுறதுலேருந்து எல்லாம் நான் பார்க்குறேன். எந்த தம்பி அதை பார்க்கட்டும். எந்த தங்கச்சியோ அக்காவை செய்கிறவங்க அவங்க தங்களுடைய இதை பார்த்து கொண்டு வந்தால் ஒரு இது இருக்காது, பாரம் இருக்காது. இது இப்போ சில பேர் விரும்பி கொடுக்குறத அதை தவிர்க்க இயலாது. நான் ஒரு இடத்த போனான், அந்த ஐயா சொல்கிற தன் பிள்ளைக்கு திருமணம் பேசி வரைக்க நாங்கள் முதலே சொன்னதான் வீடு இல்லை சீதனம் தருவோம்னு சொல்லி கதைச்சிருக்கேன். கதைச்ச உடனே அவை கிளப்புக்கு வீட்டை வருவேன் தானே, வீட்டை வந்த உடனே வீட்டை பார்த்துட்டு வீடு தந்தா தான் திருமணம் செய்வோம்ன்ற கிளப்புக்கு பிறகு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் முதல் வீட்டை கேட்கலையே, வீட்டை கேட்காடி பிறகு வீட்டை பற்றி கதைக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு மனநிலைக்கு வாரியணுமெண்டா அப்படியானவர்களுக்கு பெண்ணை கட்டி கொடுக்காம வர்றது நல்லது. யார் வந்து எனக்கு ஒரு மகளுந்து கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேண்டி தரணும், எனக்கு 25 பவுன் நகை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு கொழும்புல ஒரு கடை வேணும், இப்படி ஒரு சீதனத்தை கேட்குறவர்களுக்கு அம்மா அப்பா பெருமையாக ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கக்கூடாது. என்ன அப்படி கட்டி கொடுத்தா இங்கே போய் முடியும்? அந்த பிள்ளைன்ற வாழ்க்கை நல்லா இருக்குமா? இன்றைக்கி சீதனத்துக்காக பிள்ளைன்ற இதை யோசிக்காமல் தான் இந்த பிள்ளைன்ற குடும்பம் வசதியாக இருக்குது இதை வச்சு நான் முன்னேறலாம்னு யோசிக்கிறவன் எப்படி பிள்ளைய வச்சு நல்லா பார்க்க மாட்டான். அது தாமார் சில தான் சீதம் தாமார் தான் சீதத்துக்கு ஆக்கின போனேன். அவள் தான் பெருங்காலத்தோட வந்து கல்யாணம் செய்திருப்பாள். அவள் ஆதரிச்சோ என்னதோ பெருங்காலத்தில் வந்து கல்யாணம் இப்படி பேசிருக்கேன். தன்னை பற்றி யோசிக்காமல் டேய் அதை சீதனம் கிடக்கடா வேண்டுறா இவ்வளோ தாரிகளோ வடிவான பொம்பளையும் வேணும், நல்ல நிறமாகவும் வேணும், படிக்கவளும் வேணும், வீடு வளவும் வேணும், காரும் வேணும், கை நிறைய காயும் சீதனவும் வேணும், நகையும். என்ன பிஜ்ஜர் ரோடு நன்றி. உரும்பிராய் என்றது ஒரு பெரிய இடம், அதுக்குள்ள இருக்கிற உரும்பிராய் கிழக்கு என்ற பகுதியை இன்றைய நாளில் உங்களுக்கு சுத்தி காட்டி இருக்கிறேன். இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். முழுமையா பார்த்த வரைக்கும் கருத்து பகிர்ந்து கொள்றதா இருந்தால் தோட்டங்கள் அதிகமாக இருக்கு, வாழை தோட்டங்கள் மிக அதிகமாக இருக்குது, வீடுகள் நெருக்கமா இருக்குது. எனவே இன்றைய நாளில் இந்த உரும்பிராய் கிழக்கு என்ற ஊரை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.